ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்ட் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதுதான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் வந்து மொத்தம் 4 கால்ஸ் வந்து இருக்கும். அந்த 4 கால்ஸ்க்கு மேலே ஒரு நெட்டு ஸ்க்ரூ வந்து இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, அங்கே அந்த ஸ்டாண்டில் பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த நெட்டை வந்து வச்சுட்டு, இங்கே பாருங்கள் வீடியோவில் வந்து நான் கிளியராகவே காட்டுறேன். அந்த நெட்டை வச்சுட்டு அது வந்து டைட் பண்ணணும். எப்படி வந்து டைட் பண்ணணுன்னா, அந்த நெட்டு ஸ்க்ரூவை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு எவ்வளோ உங்களால் வந்து டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து சுற்றிகிட்டே இருக்கணும். நீங்கள் சுற்ற அந்த நெட்டு வந்து டைட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் சுற்றிகிட்டே இருக்கேன்னா அது வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிகிட்டே இருக்கணும். நம்ம சுற்ற அது வந்து டைட்டாகிடும். இப்போ நான் இப்போ பிடிச்சி இழுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இழுத்து காட்டும் போது வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைட்டாக நம்ம வந்து சுற்றிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் 4 காலுக்கும் இதே மாதிரி தான் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேனர் வச்சும் நம்ம டைட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால் கையே வச்சு ரொம்ப வந்து டைட் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணும் போது அது ரொம்ப வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. 4 கால்ஸும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்பேனரை வச்சு நம்ம டைட் பண்ணணும். என்னுடைய ஃப்ரீ கிளாஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸ்டாண்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு கீழவும் வந்து பிளாக் கலரில் இருக்கிறத வந்து டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 4 கால்ஸ்லேயும் வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். அதுவும் ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆடாமல் இருக்கணும், டைட்டாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து டைட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பிளாக் கலரை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இப்படி ஆட்டினா ஆடாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து டைட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேனரை வச்சு அந்த நெட்டுக்கு தேவையான ஸ்பேனர் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பேனர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்பேனர் வந்து என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். அந்த ஸ்பேனரை வந்து எடுத்து இங்கே பாருங்கள், நான் வச்சு டைட் பண்ணுறேன். எவ்வளோ வந்து டைட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைட் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள். டைட் பண்ணதுக்கும் டைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தெரியுதா? வீடியோவில் வந்து தெரியுதா சிஸ்டர்? நான் வந்து அதை வந்து டைட் பண்ணேன், இதை வந்து டைட் பண்ணல. இப்போ இது வந்து ரொம்ப ஆடுது. இதே டைட் பண்ணிட்ட அப்புறம் அவ்வளோ வந்து ஆடாது. நம்ம வைக்கும் போதே அது வந்து ஆடுறது வந்து நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு வந்து நம்ம டைட் வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயின் ஸ்டிச் எல்லாம் போடும்போது வந்து ஸ்டாண்டு வந்து ஆடாமல் இருக்கும். உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். 4 கால்ஸும் ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதை வந்து கீழே வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்புங்க. உங்கள் நேமும் போட்டு எனக்கு ஃபோட்டோ வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.